இரவுல தான் நீங்க வராகிய கும்பிடணும். அதுதான் அவளுக்கான உகந்த நேரம் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்க கால ஓட்டத்துல, இரவுங்கும்போது எல்லாரும் இன்னைக்கு இருக்க அவனோட வாழ்க்கை சூழல்ல இரவு உட்காரும்போது அவனுக்கு கொட்டாவி தான் வந்துட்டுருக்கும். தூக்கங்கிற ஒரு எண்ண அலைகள் ஒத்து இருக்காது. நமக்கு அது சீராவும் இருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்றது, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல வராகியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்குங்கள சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. ஒரு தலவாழை இலை போடுங்க. நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிக்கணும். தலவாழை இலை போட்டு வெத்தலை பாக்கு நீங்கள் பழம் வச்சுருங்க. இது போக என்னன்னா அவல் பொரிக்கடலை இப்போ எல்லாருக்குமே நம்ம அந்த இதில் தான் வரும். அவல் பொரிக்கடலை இங்கே தேவையில்லை. அந்த நீங்கள் சாப்டரை விட்டலாம். இதுக்கு போக என்னென்னா சோளம் வைக்கலாம், கோதுமை வைக்கலாம், ஏன் கோஸு கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி உணவு சார்ந்து இந்த மாதிரி கீரை வகைகள், அன்னாச்சி பழம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன முடியுதோ அன்னாச்சி பழம் நீங்கள் வைக்கலாம். கரும்பு நீங்கள் வைக்கலாம். இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டேன். இது அப்புறம்னா எல்லாத்தையும் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மக்காச்சோளமோ கோதுமையோ கரும்போ இல்லை கோஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கலாம். இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா சுத்தமான தேன் நீங்கள் அது எப்போவுமே அவளோட அந்த அம்மாவோட பாதத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி தேன் பாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இதை வச்சுட்டு நீங்கள் தூபதீபம் காட்டி நீங்கள் உட்காந்து அவளோட கும்பிட ஆரம்பிங்க. இது போதும், படையல் இது போதும். இது கூட இன்னும் நான் ஒன்று ஏதாவது வைக்கணும் அப்படின்னுலாம் ஒரு தண்ணியோ ஆகாரமோ இல்லை வைக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் பானகம் வைங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.